பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின ராகியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி அதில் பால் எடுத்து ஒரு ஈஸியான ஹெல்த்தியான அல்வா தான். அது கூட 3 கப் நாட்டு சர்க்கரை, நல்லா திப்பி இல்லாமல் தேங்காயும் ராகியும் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை உப்பு, 1.5 டீஸ்பூன் நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி வச்சுக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் வந்ததும் இதில் 1.5 ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இதை மாற்றணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் வாழை இலை போட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பு அணைச்சோடனே இந்த அல்வா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே பாத்திரத்தில் மாற்றி அது ஸ்லைஸ் போட்டு ஆறின பிறகு ஸ்லைஸ் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த தை திருநாளில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது அயன் ரிச், அதாவது இரும்பு சத்து நிறைந்தது, ஃபைபர் ரிச்சும் கூட. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு ஹெல்த்தியான அல்வா இது. நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.